ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அன்பர்கள் அகங்குளிர் கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்களது தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 35 பக்கம் 65. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. விதி என்பது இறைவனுடைய கையேடு. அதை யாராவது போய் பார்த்தது உண்டா? விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ? வேதத்தில் அடைவான செயல் இது என்றும் அடாத செயல் இது என்றும் வைத்திருப்பது ஏன்? பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு? விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். இத்தூல தேகம் அழியும். அழியின் பிசாசாகவோ அல்லது வேறு எப்படியோ ஆக நேரும். ஆதலின் இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும். பிறந்தவுடன் மவுத்து என்றது ஒருவன் தலையில் வந்து விடுகிறது. அதே போன்று எல்லா ஜீவராசிகளுக்கும் மவுத்து இருக்கிறது. ஆனால் அது ஆடு மாடு முதலியவைகளுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு சாவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதை இறைவன் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறான். அப்படி விதித்திருப்பது நம்மேல் அவனுக்கு உண்டாகிய பொறாமையா? இல்லை. சர்வலோக ஜீவ தயாபரரின் மகா இரக்கம்தான் மௌத்தை நம்மேல் விதியாக்கி கழுத்திலும் கட்டி வைத்திருக்கிறது. அப்படி வைக்காவிட்டால் அதிலிருந்து தப்பி நித்தியத்தை அடைய எண்ணம் வராது. மௌத்தை நினைத்து நீ எந்த காரியமும் செய்வதில்லை. பிறகு உன் கதிதான் என்ன? மனிதன் மிருகங்களை காட்டிலும் மேலானவன் என்பது எப்படி பொருந்தும்? மௌத்து வரும் என்பதை மனிதர்கள் எண்ணத்தில் தூண்டி விடுவதற்கே அந்தந்த காலங்களில் இறைவனின் திருத்தூதர்கள் ஆகிய மெய் குருபிரான்கள் வருகிறார்கள். நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற குருக்களை கலீபாக்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கலீபாக்கள் என்பவர்கள் உன் தலைக்கு வர இருக்கும் ஆபத்தாகிய சாவை ஞாபகமூட்டுபவர்களே. நீ வெளிச்சத்தில் இருந்து பழகியவன். ஆனால் நீ சாவென்ற இருட்டு கட்டிடத்திற்குள் நுழைய போகிறாய். ஆகையால் அந்த ஆபத்து காலத்துக்கு வேண்டிய சகல ஆயுதங்களையும் நீ இப்பொழுதே தேடிக்கொள் என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தள்ளிய இந்த திருவாக்கியத்தை பற்றி தான் நாம இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் விதி என்பது பற்றி நமக்கு அருளி செய்கிறாங்க. விதி என்பது இறைவனினுடைய ஒரு கையேடாக இருக்கிறது. அதை யாராவது பார்த்ததுண்டா அப்படின்னா நம்ம யாரும் பார்க்க முடியாது. அது இறைவனுடைய ஒரு பெர்சனல் டைரி. இன்னொருத்தவங்க பெர்சனல் டைரியை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அது போல அது இறைவனுடைய கையேடு, இறைவனுடைய ஒரு பெர்சனல் டைரியாக இருக்கிறது. அதை நம்ம யாராலும் பார்க்க முடியுமானா முடியாது. அப்போ அந்த டைரிய பார்த்து தான் இறைவன் வந்து நம்ம தலையில ஒரு தலையெழுத்தை எழுதி நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நாம கூட சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், இது என்ன எனக்கு இப்படி எல்லாம் நான் செய்யணும், இப்படி எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு நம்ம கேட்போம். தலையெழுத்துதான். தலையில எழுதிதான், ஒரு விதி எழுத்தை எழுதிதான் இறைவன் நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம வந்து பிறந்ததே ஏதோ ஒரு விதி எழுத்தை எழுதிதான் இறைவன் நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த உலகம் என்ன ஒரு மகா இன்பமான ஒரு உலகமாகவா இருக்கு? என்ன வினை செய்தோமோ, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ, என்ன விதி நம்ம தலையில எழுதப்பட்டதோ நமக்கு தெரியாது. அதுதான் பெருமானவர்கள் அருள்சிவாங்க. இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது. எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல.
எண்ணி பார்க்கும்போதுதான் தெரியும் இந்த உலக வாழ்க்கை எப்படி பயங்கரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு. மகா பயங்கரமான, லேசான பயங்கரம் இல்ல, இந்த உலக வாழ்க்கை மகா பயங்கரமான, அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கை. இது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த கவலையை அனுபவிக்கிறதுக்காகவா இறைவன் இந்த உன்னதமான மனித பிறப்பு இறைவனுக்கு கொடுத்திருப்பாங்க? இல்ல, இந்த பிறப்பு கொடுத்ததே இதன் மூலமாக இன்னொன்று அந்த மகா கவலையை மாற்றி மகா மகிழ்ச்சியை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த தூலத்தை, இந்த மனித தூலத்தை கொடுத்தான். இந்த மனித தூலத்தின் மூலமாகத்தான் இந்த பயங்கரத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அடுத்து நம்ம அந்த மகா பேரின்பத்துக்குள்ள நுழைய முடியும். அதில் நுழைவதற்கான ஒரு நல்ல தருணம் இந்த மனித பிறப்பு என்று பெருமானவங்க அருளி செய்வாங்க. அப்போ இந்த கவலைப்படுற வாழ்க்கைக்காக நாம் வரல அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பெருமானவர்கள் தூலத்திருமேனியோட இருக்கிற காலத்துல மெய்வழி கலைமகானந்தர் அண்ணா முதலாக பெருமானவர்களை சந்திக்க வரும்போது பெருமானவங்க கேக்குறாங்க, எப்பயாவது கவலைப்பட்டிருக்கியா? பட்டிருக்கேன் தெய்வமே. அப்போ அந்த பக்கம் மாடை காமிச்சு, அந்த மாடு கவலைப்படுமா? மாடு கவலைப்படாது. ஏன் மாடு கவலைப்படாது, நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அறிவு இல்லை. ஓ, அப்ப அறிவு கொடுத்தது கவலைப்படுவதற்காகவா? ஒரு அறிவு, இவ்வளவு உன்னதமான அறிவை மனிதனுக்கு கொடுத்தது இந்த அழிஞ்சு போற உலக வாழ்க்கையில நடக்கிறத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காகவா இறைவன் அறிவை கொடுத்திருப்பாங்க? இல்லை. அப்ப அறிவு கொடுத்தது எதுக்கு? இறைவன் இதற்காக இந்த கவலைப்பட்டு இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த அறிவை கொடுக்கவில்லை, இந்த மனிதனை படைக்கவில்லை. கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது. அந்த பயங்கரத்தை மாற்றவும், இது பயங்கரமான வாழ்க்கை தானா, இதை மாற்றணும். அது எப்படி மாற்றுறது? மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வில் நிலைப்பிக்கவுமான ஒரு பொருள் இருக்கிறது. அந்த வாழ்வு பெறத்தான் இந்த மனித தூலம் வந்தது. அப்போ இந்த மனித தூலம் வந்தது எதற்காக? இந்த கவலையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்துட்டு போவதற்காக இந்த மனித தூலம் வரவில்லை. அப்போ இந்த தலையில ஒரு எழுத்து எழுதி வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோமே, இறைவனுடைய கையேட்டுல எல்லாருடைய இந்த உலகம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் என்னென்ன வினைகள் எல்லாம் செய்யறாங்களோ, என்னென்ன நல்வினை செஞ்சாலும் தீவினை செஞ்சாலும் இறைவன் கிட்ட அப்படியான ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளவும் அதுல பதிவாயிரும். அதுதான் இறைவனுடைய கையேடாக இருக்கிறது. அதை பார்த்துதான் நம்முடைய தலையெழுத்து நாம இந்த பூமிக்கு வரும்போது எழுதப்படுகிறது. அந்த எழுத்துக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த எழுத்துக்கு பேரு தான் விதி. அந்த எழுத்துக்கு பேரு தான் ஊழ். அந்த எழுத்துக்கு பேர் தான் பிராப்தம். அந்த எழுத்துக்கு பேரு தான் நியதி. இப்போ இந்த நாம பெற்று வந்தோமே 7 அமானித பொருட்கள், அந்த அமானித பொருட்கள்ல ஒன்றுதான் இந்த விதி என்ற நியதியாக இருக்கிறது. நம்ம 7 அமானித பொருட்கள் பெற்று வந்தோமே, அது என்ன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்தமாயை அப்படிங்கிற ஒரு 7 அமானித பொருள் நம்ம வாங்கி வந்தோமே, அதுல அந்த நியதி தான் விதியாக இருக்கிறது. இந்த விதி எழுத்து அவரவர் செய்த வினைகளுக்கு தக்கபடி நாம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம தலையில எழுத பெற்றுதான் நம்மளை அனுப்புறாங்க. நீ இந்த வினைகளை இந்த வினைகளை செஞ்சிருக்க, இதுக்கு உண்டான பலனை போய் இந்த பூமியில அனுபவிச்சுட்டு வா. அதுக்கு உண்டான ஒரு காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வினைகளை நாம செய்து தீர்த்து விட்டு வருவதற்காக ஒரு காலமும் ஒரு நியதியும் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த விதியில இவன் ஒரு பாவி, இவன் ரொம்ப வினை செஞ்சிருக்கான், இவன் ஒரு பாவி அப்படின்னு எழுதி இருந்தா என்ன செய்யலாம்? அந்த வினை நம்ம செய்த பாவத்தினால எழுதப்பட்டதா? நாம கூட நினைப்போம், எனக்கு ஏன் இது நடந்தது, நான் ஒரு பாவமும் செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதாக நடக்குதுன்னு நம்ம சில நேரம் நினைப்போம். ஏன் அப்படி வந்தது? நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் செய்யலையே, எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு இந்த முன் ஜென்மத்துல செய்த வினைப்பயனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் அந்த வினைப்பயனை பற்றி ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். என் செயல் எதுவுமே இல்லை, என்னென்னமோ நடக்குது, என்ன மீறி நடக்குது, அதனால ஏதோ இறைவா உன் செயல் அப்படின்னு நான் உணரப் பெற்றேன்.
இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. நான் இந்த உடம்பு எடுத்த பிறகு நான் ஒரு தீவினையும் செய்யலையே. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ, நான் பிறக்கிறதுக்கு முன்னால எதுவும் தீவினை செஞ்சிருப்பேனோ, இங்கனே வந்து மூண்டதுவே, இங்க வந்து இப்படி மூண்டு நிக்குதே, நான் முன் செய்த தீவினையோ. என் செயல் யாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் செய்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே, இங்க வந்து மூண்டுச்சே, நான் முன் செய்த தீவினையா இருக்குமோ அப்படின்னு பட்டினத்தார் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ முன் செய்த தீவினை தான், அதுதான் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த தலையெழுத்துல இவன் பாவி அப்படின்னு எழுதி இருக்குமா, இல்லது நம்ம புண்ணியம் செய்திருந்தா புண்ணியன் என்று எழுதி இருக்குமா? நாம நினைக்கிறோம் நாம வந்து பாவம் செஞ்சாதான் இந்த பிறவி வருமா, நான் புண்ணியம் செய்தாலும் இந்த பிறவி வரும் அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகர். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறத்தோல் போற்று எங்கும். அறம் செய்தாலும் இந்த பிறவி வரும், பாவம் செய்தாலும் இந்த பிறவி வரும் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் அறம் செய்தாலும் அப்படின்னா, அறம் செய்தவர்க்கு இந்த பிறவி வரும்போது அந்த இறைவனை நோக்கி அது சீக்கிரமா கிட்ட தள்ளும். அதுதான் நம்மளெல்லாம் அப்படித்தான், நம்ம அறம் செய்ததுனாலதான் நம்மளெல்லாம் இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, நம்முடைய பெருமானவர்களை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர், அதுல கோடியில் ஒருவனன்றோ குலமான் அப்படின்ன மாதிரி நம்மெல்லாம் அந்த கோடியில ஒருவராக ஏதோ அறம் செய்ததுனால இந்த பிறவி கிடைச்சதுனால நம்மள தெய்வத்தை நோக்கி அது நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அறம் செய்ததால் பிறவி வந்தா அந்த புண்ணியம் அந்த இறைவனிடம் கிட்ட கொண்டு போய் இவனை சேர்க்கும். இவன் பாவம் செஞ்சிருந்தா அவங்க கிட்ட சேர விடாம அது இவனை விலக்கி தள்ளும். இப்போ இந்த விதியில் என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம். இந்த விதியை வந்து நாம இந்த வினைகள் செய்யறோமே, இந்த வினைகளாலதான் இந்த பிறவி வந்ததுன்னு பார்த்தோமே, இந்த வினைகளை வந்து நாம மூன்று கருவிகளால நாம இந்த வினைகளை செய்யறோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். மனம், வாக்கு, காயம், இந்த மூன்று தான் நம்ம வினை செய்கிறோம். மனத்தால் சில வினைகள் செய்கிறோம், வாக்கினால் செய்கிறோம், இந்த காயத்தால் இந்த உடம்பால் செய்கிறோம். இந்த மூன்றும் பரிசுத்தமாக இருக்கணும், நல்வினைகளாக இருக்கணும். இந்த மூன்றால் செய்கிற வினைகள் அததான், அது மூன்றும் சுத்தப்படுத்துது திரிகரண சுத்தி. இந்த மூன்றையும் திரிகரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிகரணங்களையும் சுத்தப்படுத்துவதற்கு பேருதான் திரிகரண சுத்தி. இப்போ இந்த விதியில் என்ன வேணா எழுதி இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும். நீ பாவி அப்படின்னு நம்ம தலையெழுத்துல எழுதி இருந்தாலும் சரி, புண்ணியன் என்று எழுதி இருந்தாலும் சரி, புண்ணியனா இருந்தா பரவாயில்ல, நம்மள அந்த தெய்வத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். பாவின்னு எழுதியிருந்தா அது அப்படியே விட்டுருவதா, அந்த விதி அப்படியே இருக்கட்டும் விட்டுருவதா, விதியை மாற்ற முடியாதா? விதியை மதியால் வெல்லலாம்லாம் சொல்லியிருக்காங்களே, அப்ப என் தலையில பாவின்னு எழுதியிருந்தா கூட அதை நான் எப்படி மாற்றுவது? அது தீமையாக எழுதியிருந்தாலும் நன்மையாக மாற்றுவதற்காகத்தான் வேதங்கள் எல்லாம் வந்தன என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எழுதி தர்றாங்க. விதி போல ஆக்கும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ? விதியில என்ன வேணா எழுதிக்கட்டும், இவன் ஒரு பாவி அப்படின்னு தான் விதி எழுதியிருக்கட்டும். இங்க வரேன் ஒரு நிமிஷம். கூட இதற்கூர் திருவாக்கியமெண் 35 பக்கம் 65. ஓ, கலைமானந்தர் இல்லையா? ஓ சரி சரி சரி, ஓ சரி. அப்போ இந்த விதி என்பது என்ன வேணா எழுதியிருக்கட்டும், பாவமாகவே எழுதியிருக்கட்டும், அதை மாற்றுவதற்காகத்தான் வேதங்கள் வந்தன. அந்த விதி போலே ஆகட்டும்னா வேதம் தேவையில்லை, ஒன்றும் படிக்கல, என் தலையில இப்படித்தான் எழுதியிருக்கு, நடந்து போகட்டும், அப்படியே விட்டுறலாமே.
அப்போ விதி போல ஆகும் என்றால் மதி உனக்கு எதற்கீழ்தான்? வயிறு வளர்ப்பதற்கோ பயிர் வளர்ப்பதற்கா அறிவு கொடுத்தாங்களே? இல்லையே. இந்த விதியை மாற்றுவதற்கா நம்ம என்னமோ வினைய செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து தொலைச்சிட்டோம். இது மாறணுமே, இந்த பிறவியை அறுக்கணுமே. அப்போ அதுக்குத்தான் வேதங்கள் வந்தன. வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ வேதத்தில் அடைவான செயல் இது என்றும் அடாத செயல் இது என்றும் வைத்திருப்பது ஏன்? இப்போ வேதத்துல இதுதான் அடைவான செயல், இது அடாத செயல், இது தகுந்த செயல், இது தகாத செயல் அப்படின்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காங்களே மனிதனுக்கு மட்டும். பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு? விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். அப்போ அந்த விதியில என்ன வேணா எழுதியிருக்கட்டும், நீ அந்த விதியை விட்டுட்டு மதியின் பக்கம் சேர்ந்து கொண்டால் இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு இந்த மகா பயங்கரமான உலகத்துக்கு வந்து 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 பிறந்து 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 ஜென்மந்தோறும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறிய இந்த பிறவி அறுக்கப்படும். அந்த யமபடரை கடந்து நீ மோட்சத்தில் சென்று சேரலாம் என்று பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. அப்போ இந்த நம்ம இந்த 3 நாள வினை செய்கிறோம் பார்த்தோம். மனம், வாக்கு, காயம், இந்த திரிகரணங்களாலதான் நம்ம வினை செய்கிறோம். இப்போ இந்த விதியில என்ன எழுதி இருந்தாலும் அதை மாற்றத்தான் வேண்டும். பாவியினே எழுதி இருந்தாலும் அது ஒரு பெருமானவர்களை நம்ம சாரும் போது யாரு சாரணும்? அதுக்காக உன்னுடைய அந்த விதி எழுத்தை எல்லாம் மாற்றுவதற்காகவே பாரவான்களை, கலீபாக்களை இறைவன் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த விதி எழுத்தானது மாற்றி எழுதப்பெறுகிறது. அதனால அந்த இறைவனின் திருச்சன்னதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டால் இந்த எல்லா விதி எழுத்துக்களும் துடைத்து மாற்றி எழுதப்பெறும். அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச்சேனானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்த பெற்று இச்சாகா கலையின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கு இடையில் பிரத்யட்சம். இது பிரத்யட்சமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி பாவினே அவன் தலையில விதி எழுத்து இருந்தாலுமே அந்த எழுத்தையும் மாற்றி அந்த மதி எழுத்தை பதிப்பிக்கிற ஒரு பெருமானவர்கள் கிடைக்கிற காலத்துல அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக்கி கொண்டாலே போதும். அது பிரத்யட்ச செயலாக இருக்கு. நம்ம பார்த்தோம், பிரமாணம்ங்கிறது 3 வழியில இருக்கும். அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம்னு. அனுமானிக்கிறது இல்லை, இது நூலறிவு இல்ல, ஆகமங்கள்ல சொல்லி எழுதி மட்டும் வைக்கல, செயல் அடையாளம் பிரத்யட்சமாக காண்பதுதான் பிரத்யட்ச பிரமாணம். அப்படி பிரத்யட்ச பிரமாணமாக இன்னைக்கு அநேகம் பேர் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னவரை பாவி என்று சொல்லாதே என்ற சர்வ வேதங்களினுடைய தீர்ப்பானது 67 ஜாதிகள் ஒரே குலமாக ஆகி இருந்து வரும் இங்கே செயல் நடைமுறையில் அது நிஜமேதான் என 70 வருட கால அனுபவத்தில் கண்ணேர் விளங்கி வருகிறது. அப்போ இந்த பிரத்யட்ச பிரமாணமாக யார் பாவினே அவங்க தலையில விதி எழுத்து எழுதியிருந்தாலும் அதுவும் மதி எழுத்தாக மாற்ற பெறுகிறது. அந்த இறைவனுடைய திருச்சந்நிதி அடைந்து அவர்களுக்கு அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் இந்த விதியை வெல்லவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வள்ளுவர் பெருமான் கூட ஊழிற் பெருவழி ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்த பெறும். ஊழை விட பெருசு எதுவுமே இல்லை. அது நீ அந்த ஊழை விதியை மாற்றணும்னு நீ என்ன செய்ய நினைச்சாலும் அதுக்கு முந்திக்கிட்டு அந்த விதி நிக்கும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் ஊழை விட பெருசு எதுவுமே இல்லை. ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு அருள் செய்யறாங்க. அது மாதிரி ஊழ் தான் வலிமையானதுன்னு நமக்கு நிறைய இலக்கியங்கள். சிலப்பதிகாரம் கூட அந்த ஊழ்வினை உறுத்துவன் ஊட்டும் என்பதை விளக்குவதற்கு தான் சிலப்பதிகாரம்ங்கிற அந்த காவியமே வந்தது. சிலப்பதிகாரம் உணர்த்துகின்ற ஒரு 3 பொருள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்துவன் ஊட்டும் என்பதும். இந்த 3 கருத்துக்களை விளக்குவதற்காகத்தான் இந்த சிலப்பதிகாரம் என்ற ஒரு காவியமே இயற்றப்பட்டது என்று சொல்லுவாங்க. அப்ப அதுல எப்படி ஊழ்வினை உறுத்து ஊட்டியது அப்படின்னா, இந்த கோவலன் யாவர் பிழையும் செய்யாம இருக்கும்போது, அவன் பிழை செய்தவன் தான்
மனைவியை விட்டுட்டு ஒரு பரத்தையர் மாதவி பின்னால போனவன் தான். ஆனா மனம் திருந்தி வந்துட்டான். மனம் திருந்தி வந்து இனிமே இழந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பரத்தையரிடம் அவன் செலவழிச்சிட்டான். இப்போ திரும்பவும் பொருள் சம்பாதிக்க எண்ணி அந்த மனைவியினுடைய காற்சிலம்பை விற்று மீண்டும் பொருள் சம்பாதிக்க எண்ணி ஒரு நல்ல மனசோட தான் வர்றான். அப்படி வரும்போது இந்த மதுரை எம்பதிக்கு வர்றான். அங்க வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு பொற்கொல்லன், அந்த பொற்கொல்லன் அந்த பாண்டிய மகாதேவியினுடைய அந்த காற்சிலம்பை ஒன்றை திருடி விடுகிறான். இந்த கோவலன் அந்த பொற்கொல்லனிடம் போய் இந்த காற்சிலம்பை விற்று எனக்கு பொருள் தரணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் பார்த்தான், அது வந்து அந்த ராணியோட காற்சிலம்பு மாதிரியே இருந்தவொடனே இவன் தான் திருடுனான், இவன் மேல திருட்டு பழிய போட்டலாம் அப்படின்னு சொல்லி இங்க வா, இங்க ஒரு இடத்துல உட்காருன்னு அவனை உட்கார வச்சுட்டு அந்த சிலம்பு எடுத்துக்கிட்டு மன்னனை போய் பாக்குறான். மன்னன் அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவசர வேலையில இருந்ததுனால அவர் ஆராயாமல் ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே ஊழ் விதியோட காரணம்னு அந்த நூலாசிரியர் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொற்கொல்லன் போய் அந்த ராணியோட சிலம்பை திருடினவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் வீட்டுல வச்சிருக்கிறேன் அவனை அப்படின்னோடனே அரசன் கொஞ்சம் கூட ஆராய்ச்சி செய்யாமல் கொன்று அச்சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சிலம்பை திருடினவனை கொன்று அந்த சிலம்பை கொண்டு வா, கொன்ற சிலம்பை கொணர்க அப்படின்னு சொன்ன உடனே இதுதாண்டா சாக்குன்னு சொல்லி அந்த பொற்கொல்லன் போய் உன்னை கொல்ல சொல்லி இறைவன் இது மன்னனுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் கொலைக்களத்துல வச்சு அவனை கொன்னுட்டு அந்த சிலம்பை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்துடலாம். அது ராணியோட சிலம்பு மாதிரியே வெளி தோற்றத்துல இருக்கு. அந்த சிலம்புக்குள்ள உள்ள எல்லாம் அந்த காலத்துல முத்துக்கள், மாணிக்க கற்கள் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடியது. அதுல வந்து அந்த ராணியினுடைய சிலம்புல உள்ள முத்துக்கள் தான் வச்சு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கண்ணகி வந்து அதை விட ஒரு பெரிய மகா செல்வந்தருடைய புதல்வியாக கண்ணகி இருந்ததுனால அவங்களுடைய சிலம்புள்ள இருந்தது மாணிக்க கற்களாக இருந்திருக்கு. அது உள்ள திறந்து பார்த்தாதான் தெரியும், வெளியே பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணு போல இருக்கு. அப்போ கண்ணகிக்கு இது தெரிய வருது. கண்ணகி அவ்வளவு ஒரு சாதுவான வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படின்னு தன்னுடைய அந்த வீட்டுக்கு வெளியே கூட பாதம் படுற மாதிரி வராம அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த அந்த பெண் கணவனோட மதுரைக்கு அப்படி வந்து கணவனையும் இழந்து ஒரு பத்திரகாளியாக மாறிவிடுகிறாள். மாறி அந்த சிலம்பை வந்து என் கணவன் கல்வனா, தன் மனைவியின் காற்சிலம்பை விற்க வந்தவன் கல்வனா, இதை நிரூபிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நேரா அரண்மனைக்கு போறாங்க. போய் வாசல்ல ஒரு பத்திரக்காளி மாதிரி நிக்கிறாங்க. அப்போ அந்த அரண்மனை காவலன் யார்மா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆராயாமல் தீர்ப்பு செய்த இந்த மன்னன் நாள் கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி என்று அந்த மன்னனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாயுக்காவலனும் போய் மன்னன்கிட்ட போய், அரசே, வாயில் ஒரு பார்ப்பதற்கு பத்திரகாளி போன்று இருக்கிறாள், கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள், கோவலன் மனைவி என்று சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அந்த மன்னன், ஓ கல்வனின் மனைவியா, உள்ளே வர சொல். அவர் கல்வன்னு நினைச்சுக்கிட்டு தானே ஆராயாமல் தீர்ப்பு சொல்லிட்டார். அப்போ இந்த கண்ணகிய வர சொன்னோடனே உள்ள வர்றாங்க. வந்த உடனே அவர் சொல்ற முதல் வார்த்தை, தேரா மன்னா செப்புவதறியே, ஆராய்ச்சி செய்யாத மன்னா, தெளிவான தீர்ப்பு சொல்லாத மன்னா, நான் யார் தெரியுமா? கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். உன்பால் கொலைக்கொள்ளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. உன்னால கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயர். எப்படி நீ தீர்ப்பு சொன்ன ஆராயாம? அப்போ இந்த என்னுடைய கணவன் மனைவியினுடைய சிலம்பை திருட நான் தீர்ப்பு சொன்னியே, அப்போ இந்த மூன்றாவது சிலம்பும் உங்களுடையதுதானா என்று தன் கையில் இருக்கிற சிலம்பை தூக்கி காட்டுறான். ஆமா, இதுவும் எங்க சிலம்பு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பையும் இதையும் கொண்டு வந்து ஆராய்ச்சி செஞ்சு பாரு, சிலம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பார்க்காம மேல் தோற்றத்தை பார்த்து நீ இருந்து என் கணவனை நீ கொலை செய்யுங்க. உன்னுடைய தேவியினுடைய காற்சிலம்பில் உள்ளவை முத்துக்கள், என்னுடைய காற்சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள், பாக்குறியா அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க.
அந்த திருடின சிலம்ப கொண்டு வர சொல்லி அதை போட்டு உடைக்கிறாங்க. அதுல இருந்து மாணிக்க கற்கள் தெரிச்சு அந்த மன்னனுடைய உதட்டுல போய் ஒரு மாணிக்க கல்லு படுது. மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் நீதி தவறாத மன்னன் தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தலையெல்லாம் சுட்டுது. ஆராயாமல் தீர்ப்பு செஞ்சு ஒரு உயிர் கொலை செய்வதற்கு காரணமாகி விட்டோமே அப்படின்னு நினைச்சு அவரு இந்த நிமிஷமே என் உயிர் கெடுக அப்படின்னு சொல்லி அவர் அந்த நிமிஷமே உயிரை விட்டுட்டார். ஆராயாமல் தீர்ப்பு செய்த யானோ மன்னன், யானே கள்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரை விட்டுட்டார். அப்போ அவர் உயிரை விட்ட அடுத்த சனமே அந்த கோப்பெருந்தேவி, பாண்டியமாதேவி அவங்களும் உயிரை விட்டதாக அந்த நூல்ல இருக்கு. அப்ப இப்படியாக கண்ணகி போய் தன் கணவன் கள்வன் இல்லை என்பதை நிரூபிச்சாங்க. அவங்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்திரம் தீர அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மதுரையவே தங்களுடைய அந்த கற்புவின் திறமை கொண்டு எல்லாம் இந்த மாதிரி மதுரையே தீப்பற்றி எரியட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த சாபத்துல மதுரையே தீப்பற்றி எரிஞ்சதாக அந்த நூல்ல நம்ம படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்காக நடந்தது? கோவலன் எந்த தவறும் செய்யாம கொலை செய்யப்பட்டானே, அது எதனால அப்படின்னா ஊழ்வினையால. அப்போ இப்படி ஒரு ஊழ்வினைனாலதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த ஊழ்வினை தான் தொடர்ந்து நம்மள வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாமா? ஊழி பெருவழி யாவுல, எனக்கு விதி இப்படித்தான் எழுதியிருக்கேன்னா அதுதான் நடக்கட்டும்னு விட்டுறலாமா? விடக்கூடாது. அப்படி ஊழி பெருவழி யாவுலன்னு சொன்ன அதே வள்ளுவர் பெருமான் தான் இன்னொரு அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உண்ணற்றுபவர். அப்படின்னா என்ன? ஊழ் எவ்வளவு வலிமையானதா இருந்தாலும் அதையும் அந்த பக்கம் போப்பான்னு விரட்டிடுவாங்க. தாழாமல் முயற்சி செய்கிறவர்கள். முயற்சி திருவினையுடையார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் அந்த ஊழையும் உப்பக்கம் காண்பார்கள். அப்போ விதி வெல்ல முடியாதுதான், இவ்வளவு வலிமையானதுதான். இப்போ கோவலனுக்குமே ஒரு இப்படி கொலை உண்டுதான் சாகணும்னு விதியில எழுதப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு பெருமானவர்களை சார்ந்து அவர்கள்ட்ட அந்த விதியெழுத்தை தொடர்ச்சி மாற்றி எழுத வச்சிருந்தா இந்த இது நடந்திருக்காது. அப்போ நம்ம தலையில என்னதான் எழுதியிருந்தாலும் அதை மாற்றணும் என்றால் முயற்சி செய்யணும். ஊழையும் உப்பக்கம் காண வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? மதியால் வெல்லலாம். அந்த விதியை மதியால், அதான் பெருமான் அவர்கள் நமக்கு இந்த வாக்கியத்துல அந்த விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய எமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். அப்ப விதி இப்படித்தான் ஆகும்னு எழுதி இருந்தாலும் நீ விதியை விட்டு அந்த மதியின் மேல் ஏறிச்சனா, மதி என்ன? நம்ம கிட்ட எல்லாம் மதியே இல்லை. மதியின் முழு உருவமாக யார் இருக்காங்க? அறிவு பிளந்தனும் கரணராக வர்றாங்களே, அவங்கள சார்ந்தால் இந்த விதி எழுத்தானது மாற்ற பெறுகிறது. அப்படி தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு சாவுன்னு ஒண்ணு வருது அப்படிங்கிறது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் சாவு வருது, மவுத்து வருது. ஆனா மவுத்துன்னு ஒண்ணு வரும்னு அதுகளுக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்கின்ற அறிவை, தெரிந்து கொள்வதை இறைவன் நமக்கு மட்டுமே விதியாக்கி வரும். அந்த ஒரு தலையில ஒரு விதி எழுத்தை எழுதி வச்ச இறைவன் அதை மாற்றுவதற்காக இந்த விதியையும் நமக்கு கொடுக்குறான். மவுத்துன்னு ஒண்ணு வரும், அதுல இருந்து தப்பிச்சுக்கோ. மீண்டும் மீண்டும் நீ செய்த வினைக்காக மீண்டும் மீண்டும் பிறந்து, எத்தனை பிறவி பிறந்து இழைத்தேன், இந்த மாதிரி பிறந்து நீ இழைக்க போற. இந்த பிறவி அறுக்கப்பட்டு இனி பிறவி இல்லை, பிறவா வரம் வேண்டும். அப்படி பிறந்தாலும் இறைவா உன்னை மறவா வரம் வேண்டும்னு கேட்டாங்களே, அப்படி அவங்களை மறவாம இருக்கிறதுக்கு தான் இந்த சாவு என்பதை நீ அறிந்து கொள்கிற அந்த தன்மையை உனக்கு விதியாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி விதித்திருப்பது நம்மேல் அவனுக்கு உண்டாகிய பொறாமையா? இல்லை, நம்ம மேல உண்டான கருணை. சர்வலோக ஜீவ தயாபரரின் மகா இரக்கம். அந்த இரக்கம் தான் மௌத்தை நம்மேல் விதியாக்கி கழுத்திலும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், உனக்கு அந்த எண்ணத்தை தூண்டி விடுவதற்காகத்தான் இறைவனின் திரு தூதர்களாகிய மெய்க்குருபிரான்களை எல்லாம் இறைவன் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கலிபாக்களை,
அந்த பரமாத்மாக்களை நீ சார்ந்துதான் இந்த விதி எழுத்தை மாற்றி அதை அழிச்சிட்டு மதி எழுத்தை அங்க எழுதணும். நீயா ஒரு குருவை உண்டாக்கி வச்சுக்கிறியே, அவங்களுக்கு பேரு கலீபாக்கள் அல்ல. நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற குருக்களை கலீபாக்கள். நீங்க எல்லாம் மெய்ஞான சபையை வச்சு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை தலைவரை வச்சுக்கிட்டு அவர் தான் குருன்னு, அவரு நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா குரு? நீயா ஏற்படுத்தி வச்சுக்கிற குருக்களை கலீபாக்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அவங்க வருவாங்க. கலீபாக்கள் என்பவர்கள் யாரு? உன் தலைக்கு வர இருக்கும் ஆபத்தாகிய சாவை ஞாபகம் ஊட்டுபவர்களே கலீபாக்கள். அப்போ அப்படிப்பட்ட கலீபாக்களை நீ சாரும் போது உன்னுடைய இந்த விதி எழுத்துக்கள் எல்லாம் மாற்ற பெறுகிறது. நம்ம பார்த்தோமே, நம்ம இந்த மூன்றால இந்த வேலையெல்லாம், நம்ம இந்த செயல்கள் எல்லாம் மூன்றால நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோமே, மனம், வாக்கு, காயம். அதுல அப்படியே ஒவ்வொன்றாக அவர்களை சாரும் போதுதான் இந்த திரிகரணமும் சுத்தி செய்யப்படுகிறது. மனம் எப்படி சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. நம்மகிட்ட மனம் தான் இருந்தது, அறிவே இல்லை. இந்த மனம் கண்டபடி குரங்கு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது, மனமாகத்தான் இருந்தது. அறிவு வேறு மனம் வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அதை மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவார்கள் ஆசான். அதுதான் இந்த மனத்தால நீ செய்யற மலம். இந்த மூன்றால மலங்களை நீ சேர்ந்து வச்சு கொண்டே இருக்கிற. மலங்கள் என்றால் குற்றங்கள். அந்த குற்றங்களை நீ மனத்தால் செய்த குற்றங்களை நீக்கி அந்த எழுத்தை மாற்றணும், பரிசுத்தமாக்கணும். அதுக்கு அவங்க அந்த அறிவை, அந்த மனத்தை அழிச்சு அறிவு அப்படின்னு மாத்துவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி மாத்துவாங்க? தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவழிச்சு 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 அந்த தண்ணிய உன்னுடைய மனசு மேல பாய்ச்சி 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 நீ செஞ்சு வச்சிருக்க அந்த அழுக்கெல்லாம் கழுவி 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 அதை பரிசுத்தமாக்கி உன் ஜீவனில் கப்பி உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிச்சு அத மனசை பரிசுத்தமாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குனாலையும் நீ குற்றம்லாம் செஞ்சு வச்சிருக்கிறியே, அந்த வாக்கையும் எப்படி பரிசுத்தமாக்குறாங்க பெருமானவர்களை சாரும்போது அப்படின்னா, வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபையின் வசம்படிந்த வாசத்தாலே, அந்த வல்லபையின் அந்த அறிவு பிளம்பனும் கிரணரின் வசம் படிந்தினா உன் வாக்கு மலம் எல்லாம் பொடிய பெறும். நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் தாயை நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி. வாக்கு மலம் மட்டும் இல்ல, மும்மலங்கள், அந்த திரிகரணங்களாலும் மலங்களை நீ சேர்த்து வச்சிருக்கிறியே. வினையாய நீ செஞ்ச வினையெல்லாம் உன் தலையில எழுதி வச்சிருக்கே. உனக்கு அது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. அப்படிதான் நீ செஞ்சு செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறியே, அதெல்லாம் மாற்றி நீ செஞ்ச அந்த மும்மலங்களும் பொடிஞ்சு அந்த எதிர்வினை வராதபடி தடுத்து உன்னை பாதுகாக்கிறது நீ அந்த வல்லபையின் வசம் படியும் போது. தேக்கும் அந்த நாகத்தை தொட்டு ஊனி தேருமதி அமுதகலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளர்ஞான திருநடனம் வயங்கும் காப்பே. அந்த திருநடனம் கலைமலிந்த உன் நடன காட்சி செவிக்கு இல்லை இனின்னு பெருமானவர்கள் பாட்டேற்றான் அவர்களை பிரியும்போது சொன்னாங்களே, அந்த கலை மலர்ந்த நளின காட்சி நம்ம செவிக்கு என்னைக்கே இல்லாமல் போகாது. அந்த கலை மலிந்த நடன காட்சியை செவியால தினமும் கண்டு கண்டு இந்த மும்மலங்களையும் நாம பொடிய வச்சுட்டா, இந்த விதி எழுத்து நம்ம தலையில என்ன எழுத்து எழுதி வச்சிருந்தாலும், எப்படி வள்ளுவர் பெருமானவர்கள் முயற்சி செஞ்சா அந்த ஊழி பெருவடி ஆவுலன்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறம் அதே வள்ளுவர் பெருமான் ஊழையும் உப்பக்கம் காணலாம், ஊழையும் அந்த பக்கம் சொல்லிடலாம். எப்போ உழைவின்றி தாளாது முயற்றுபவர் அந்த வல்லமையின் வசம்படியின் போது அந்த விதியையும் வென்று விடலாம். இனி பிறவி இல்லை என்கின்ற ஒரு தருணம்
அந்த பிறவி பிணி அறுக்கப்பட்டு விடும் நமக்கு. அப்பத்தான் அவங்களை சாரும் போதுதான் இனி பிறவி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நமக்கு வரும். அது எப்ப அந்த மதியை தொட்ட போது, ஏதோ ஒரு குறையினாலதான் இந்த தேகம் வந்தது, அந்த தேகத்தை நீ அதை விட்டுட்டு இந்த தேகத்திலேயே இந்த குறைவே நினைச்சுக்கிட்டு அதையே குடிச்சுக்கிட்டு தொங்காம அவங்கள தொட்ட போது, அந்த வல்லபையின் வசம் படியும் போது பிறவி பிணி என்கின்ற சட்டமே கிளிபட்டு போகும். என்ன எழுத்து எழுதி இருந்தாலும் அந்த சட்டமும் அழிக்கப்பட்டு மாற்றி எழுதப்படும். அதுக்குதான் மறுபிறப்புன்னு பேரு. அது எப்படி அந்த மறுபிறப்பு பிறக்கிறது? அது ஒரு இறைவன், நீ ஒரு தாயினுடைய கருவறையில இருந்து பிறக்கும் போதுதான், அந்த நாட்டு பிறப்புல பிறக்கும் போதுதான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் செல்லுபடியாகும். அது மாற்றி பிறந்துட்டீங்கன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன நீ மனமே, மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை. மாற்றி பிறக்க வகை தெரியாம இந்த பிறப்பிலேயே இருந்துகிட்டு இந்த தலையெழுத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? மாமரை நூல் ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரங்கள் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அடைகின்றாயே. பட்டினத்தார் பாடல். ஆற்றில கிடந்து துறை அறியாமல் இந்த தலையெழுத்து எனக்கு இது தலையெழுத்தான்னு சொல்லி இதுக்குள்ளேயே உழந்துகிட்டு இருக்கே. ஒரு துறை இருக்கு, ஆற்றங்கரை இருக்கு, கரை ஏறணும். கரை ஏறுவதற்கு அந்த வல்லபையின் வசம் படியணும். அப்படி படினா மாற்றி பிறந்து விடுவ. அப்படி மாற்றி பிறந்தா விதி எழுத்தானது துடைக்கப்பட்டு மதி எழுத்து அங்கு பதிப்பிக்கப்பட்டு இந்த பிறவி பிணி என்கின்ற சட்டமே கிளிபட்டு போகும். அதை நமக்கு பெருமானவர்கள் மெய்மன ஞானத்தில் எடுத்து காட்டுறாங்க. விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமடியன ரெண்டவில், விட்டதோர் கூரை அச்சிடும் விதி தொட்டதோர் கூரை முற்றிட. நீ தொட்டிய அதை முற்றிலுமா தொடணும், அறகுறையா தொடக்கூடாது. முழுமையா அதை தொட்டுட்டீங்கன்னா இது விட்டுரும். விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ணும் மன்னறிந்திடே, விண்ணவனாலே தேக பந்தமும் விடுபட்டோடும் தூரவரம். விட்டதோர் கூறு வாழையே வெளி வந்ததிந்த சட்டையே, விட்டவரையே தொட்டுமே கூரை விட்டிடார் விதி வெல்லுவார். விட்டையன் குல தெய்வம் வந்ததும் தொட்ட கூரை மோடிந்ததும், விட்டவே பிறவி பேணி என்ற சட்டமே கிளி பட்டதே. அவ்வளவுதான். அவங்கள தொட்டிட்டா பிறவி பிணி என்கின்ற சட்டமே கிளிபட்டு போகும். உன் தலையில என்ன விதி எழுத்து எழுதி இருந்தாலும் அது மாற்றி எழுதப்பெறும். அந்த எழுத்தை மாற்றி எழுதி விடுவார்கள். அப்போ என்ன எழுத்து நம்ம தலையில எழுதி இருந்தாலும் அது மாற்றி எழுதணும். பாவியினே எழுதி இருந்தாலும் அதை மாற்றி எழுதணும்னா மாற்றி பிறக்க வேண்டும். அவர்களுடைய வாக்கினால் பிறக்க வேண்டும். ஓங்காரகார வாக்குவித்தினாலே பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தா அந்த எழுத்து என்ன எழுதி இருந்தாலும் அதை மாற்றி விதி எழுத்தை துடைத்து மதி எழுத்தை அங்கே பதிப்பித்து விடுவார்கள். வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்கள் சிக்கி மேலிந்த நாள் அந்த எழுத்தை அளித்தே எழுதிய, அந்த எழுத்தை அளித்தே எழுதிய எந்த நாளும் என்றன் குரு நம்பியே. இப்படியாக என் தலையில என்ன எழுத்து எழுதியிருந்தாலும் நான் அவர்களை சார்ந்து கொண்டால் என்னுடைய மனத்தாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் நான் சேர்த்து வைத்த மலங்களை எல்லாம் நீக்கி பொடியாக்கி மும்மலங்களையும் பொடிய செய்து என் தலையில் இருந்து எழுதி விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை பதிப்பிக்கின்ற பெருமானாக நமக்கு பெருமானவர்கள் கிடைக்கிறாங்க.
அந்த வல்லபையின் வசம் படிஞ்சா நம்ம தலையில என்ன எழுத்து எழுதி இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி மதி எழுத்தாக அது பதிப்பிக்க பெறும். அப்போ விதி போல ஆகும்னு நம்ம விட்டுட தேவையில்லை. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி கொண்டு கடைசி வரை, இறுதி வரை அவர்களுடைய அந்த திருப்பாதத்தை பற்றி கொண்டே இருந்தால் நம்ம தலையில என்ன விதி எழுத்து எழுதியிருந்தாலும் அதுவும் மாற்றி அது மதி எழுத்தாக பதிப்பிக்க பெற்று இந்த பிறவி பிணி என்கின்ற சட்டம் கிளிபட்டு போகும். அந்த சட்டத்தை மாற்றி நம்முடைய தலையெல்லாம் இந்த விதி எழுத்து எழுதியிருந்த இந்த தலையை மாற்றி இந்த தலையை தவத்தலையாக வைரத்தலையாக மாற்றுகின்ற நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். அழிதலையை அழியா தலையாக்க, பகத்தலையை தவத்தலையாக்க, விதித்தலையை மதித்தலையாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா யமபட அடிபடு போடாவிட போல விதி மதிங்கிற வாக்கியத்தை எடுத்து நம்மளுக்கு விளக்கமா கதையோட கண்ணகி கோவலன் கதையும் சொல்லி எங்கெங்க நூல்ல இருக்கா எல்லாம் எடுத்து புலிவார்கள் கொண்டு கொடுத்தாங்க. தெய்வ திருவாக்கியத்திலையும் தெய்வம் ஒண்ணு இருக்குங்கிற ஞாபகம் மூட்டுறதுக்கே இவ்வளவு லட்சக்கணக்கான செலவழிச்சு பாரதூரமா செய்யறாங்க வணங்குறதுக்கு. அது இதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நிஜமா கைப்பற்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்ங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமா தெய்வம் உத்தரவாது. ஞாபகம் நினைக்கிற தியானம் கொண்டே ஒரு பச்சிக்கிற தீனாலே கொண்டே வைக்கிற அப்ப நினைப்பு வர்றதுக்கே இவ்வளவு செலவு இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அப்ப நிஜமா நீ கைப்படுறதுன்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல உத்தரவு பண்றாங்க. அதுக்கு இந்த உலக சொத்தை கொடுத்து நீ வாங்க முடியாது. அந்த சொத்தை ஒன்டே கிரயமா தெய்வம் வச்சிருக்காங்க. நீ அதை கொடுத்ததை பெறலாம். படிக்காதவங்க கூட இந்த பஞ்சாட்சரம் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. யார் எந்த மதத்துல இருந்தாங்க அந்த ஒரு மதத்தை தான் சைவம் சைவத்தை மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். வைணவம் அதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா எல்லா சர்வ மதத்தையும் கொண்டு வந்த கற்பகத்தை தெய்வம் மட்டும்தான். அது எப்படி விளைவுச்சி ஏறுது, எந்த காலத்துல இது கிடைக்காதது அப்படின்னு அக்கா அறத்தை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. நன்மை செய்தாலும் பிறக்கிறோம், தீமை செய்தாலும் பிறக்கிறோம். அது மாதிரி அறம் செய்தாலும் நல்லது செஞ்சா நல்லது பிறந்து நம்ம தெய்வத்திட்ட கூடிக்கிடுவோம். தீமத்தை பிறந்து வந்தா கடைசியா அந்த மதிவழி போகாம விதி வழியே போயிடுவாங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அது திரிகரண சுத்தி மனம் வாக்கு காயம். அப்ப அதை நம்ம நல்லதா மாத்திக்கிறாங்க. எண்ணம் சொல் செயல், எண்ணத்திலையும் சொல்லையும் செயலையும் நன்மையே மாத்தி வந்தோம்னா நம்ம மதிவெல்ல ஏறி போனோம்னா நம்ம சொர்க்க வரி அடையலாம், வீடு பெரு அடையலாங்கிறதையும் தெய்வம் பண்ணியிருக்காங்க. அப்ப அறம் செய்தா நீ நல்லதை அடைஞ்சிருவாங்க. அக்கா எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் தெய்வ தேடி உலகத்துல கொடுக்குறாங்க. 263ஆம் பக்கம். இனி ஒரு மந்திரி ஜகாதி அண்டங்களும் விளங்கும் ஞான யுக வித்துக்களாக முளையலை செய்து. அப்ப வித்துலயே நம்மள முளையலை செஞ்சிடறாங்க. ஞான வித்தா சும்மா சாதாரண வித்தா முளையலை செய்து, ஞான வித்தா முளையலை செய்து அந்த நன்மை செஞ்சிருக்கோம். அதனால பட்டம் விட்டு கொடுத்தாங்களே அறங்கிறது. ஜகாதி அண்டங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையலை செய்து தேவ தருவன வளர்த்து, தேவ தருவன நம்மளை வளர்த்து கொண்டு வராங்க. முன்ன காலங்கடோறும், முன்னாடி காலம் ரோஸ்மிதாவுடைய காலம், பின்னாடி காலம், முன்ன பின்ன காலங்கடோறும் கூடவே நம்மை சுத்தாவிகளாக பிரித்து, அசுத்த ஆவியா இல்ல சுத்தாவிகளாக பிரித்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதி பிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தேடி இவர்கள் வந்திருக்கும் அடிவனப்பு நெறிச்சீரை நமது கண்காணும் இடத்து. அப்ப அறம் செஞ்சிருக்கிறதுனால ஒண்ணு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா போனாலும் எப்படியும் அவங்ககிட்ட சேர்த்துருவாங்கிறத தெய்வம் தெளிவா கொடுத்தாங்க. அது எப்படி பிரிச்சு அந்த தீவங்கத்துல இல்லாம முன்னு காலங்கட்டோரும் பிரிச்சு நம்மள அசுத்தாவியா இல்லாம சுத்தாவியா பிரிச்சு கூட்டு வந்துறாங்க. அதுக்கு கீழே பாடல் கொடுக்குறேன். வனைந்து வனைந்தாடும் மயில் கேரள
மதிவெளி போகாம மதிவெளி ஏறி சென்றா அந்த கவனத்தோட போனாங்கன்னா அந்த நீ சேர்ந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப தெய்வம் உள்ளார வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. ஐயர் வரல பிராப்தம், அவங்க பிராப்தம் இல்ல போல இருக்கு, பிராப்தம் இல்லைன்னா விதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ மதிய சார்ந்துட்டாங்கன்னா அந்த விதிலாம் பூர்த்தியா போயிடும். அதான் உனக்கும் தெரியாம மற்றவங்களும் தெரியாம அவர்களுக்கும் தெரியாம நம்ம எல்லா விதி தெய்வம் கூட்டு போயிறாங்க. அது கூட திருக்குறள்ல அக்கா ஊழ் வினை வந்துதான் கோவலனை போய் இப்படி பண்ணுச்சு அப்படின்னாங்க. அப்ப திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளிய தெல்லியராயினும் ஊழ் வினை மெல்ல நுழை. என்னதான் தெளிவா இருந்தாலும் அந்த வினை போய் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத திருக்குறள்ல கொடுக்குறாங்க. அப்ப என்னதான் அந்த ஊழ்வினை இருந்தாலும் தெய்வத்தை சார்ந்து மதிவெளி போனோம்னா நம்மளை கொண்டு யமக்கடை கரத்து சொர்க்க வீடுமாக திறந்து வச்சு நம்ம கூட்டி போயிடுவாங்க தெய்வம். அப்ப அந்த வாக்கியத்துல கொடுக்குறாங்க. விதி என்பது இறைவனுடைய கையேடு, அதை யாராவது போய் பார்த்தது உண்டா? விதி என்பது இறைவனுடைய கையேடு, சபை என்பது நினைவா ஏடாங்கிறாங்க தெய்வம். அப்ப சபை என்பது அவங்க நினைவு, அவங்க மதிவெளி நினைவு திரு நினைவுல போய் ஏறி போனோம்னா போயிடலாம். கை என்பது அவங்க திருத்தொணி. அப்ப விதி என்பது இறைவனுடைய கையேடுனா அவங்க திருத்தொணியில ஏறி, அப்ப சபை என்பது நினைவா ஏடு. அப்பதான் இந்த நேரம் பூரா அவங்க நினைவுல தான் இருக்கும், தெய்வத்துல திருநினைவுல தான் நம்ம பாசிக்கிட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து உட்காரையில நம்ம வேற ஆள் உட்காரோம், எந்திரிச்சு போறையில அவங்க வாசத்தையெல்லாம் அவங்க மனத்தையெல்லாம் அவங்க வாக்கையெல்லாம் அருந்துக்கிட்டு வேற எந்திரிச்சு போறோம். அப்புறம் போய் வேற இதுல போய் மாறிடும், அது வேற விஷயம். ஆனா அந்த வந்து உட்காரையில இருக்கிற ஆள் புகழ் இருக்கிற வேற ஆளும் போறோம். அப்ப அவங்க கையேட்டுல இருக்கிறதெல்லாம் அருந்தி அருந்தி உஜபல தாஸ்தியாக ஆகிரும். அப்ப கலைமழிந்த உன்னடன காட்சி செவிக்கலை. நீ காட்சிங்கிறது கண்ணுல பாக்குறது இல்ல, செவியில பாக்கணும். கலைமழிந்த உன்னடன காட்சி செவிக்கு இல்ல, தெய்வம் பார்த்தாத உங்க காட்சி எனக்கு இல்லையே தெய்வம் இல்லாம போச்சு. அது மாதிரி நம்ம தெய்வம் அவங்ககிட்ட வாங்கி எப்படி காட்சி பண்ணாங்களோ நம்ம தெய்வத்திட்ட வாங்கி நம்ம அந்த காட்சிய பெரிய வழியா வாங்கி உண்ணணும். அப்படிதான் மதிவெளியில ஏறி போய் நம்ம யமபடரை காப்பாத்திடுவாங்க. அதை யாராவது போய் பார்த்தது உண்டா? நம்ம அனந்தராங்க இருக்குப்பா தெய்வம் நேரம் என்ன திருமுகத்துல காமிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்காத வசந்த காலம். இப்ப நம்மளுக்கு வேதம் மூலியமா இருந்து நம்மளுக்கு உத்தரவு பண்ணி அவங்கவுங்க எந்த அளவுக்கு இருக்கிறோமோ இதையாவது நம்ம நேசத்தினை சேர்த்து வைப்பானாக சேர்த்து வச்சு கூட்டு போறாங்க. தெய்வம் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரவர் அவசிய செலவு வேணுமே. நம்ம எந்த அளவுக்கு அவசியமா உங்கள்கிட்ட கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் கூப்பிட்டு போறாங்க. விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலை ஏனோ, வேலையும் ஏனோ. அதுக்குதான் அமுத கலைஞான கோலத்துல கொடுக்குறாங்க தெய்வம். விதியமரும் தாண்டி மேலவரொளி மாறான பதமது நினைந்து நாளும் பயந்துளம் வேண்டுதற்கோ கரிகுருபரனை தேடி காத்தடை குவலென்றாக்க. முன்ன காலத்துலாம் குருவை தேடணும், குரு போய் தான் சிவாசு பண்ணி அங்க பறந்து போக முடியும். ஆனா நம்மளுக்கு அதுல குருவேதான் வரன் என்னும் நாம பொதிய பெற்று வந்து நம்ம போய் குருவை தேடி குரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம பறந்து போகணும் அவசியம் இல்லை, டைரக்டா. இன்னும் பாத்தீங்கன்னா அனந்த விட சாலைங்கிறது தெய்வம் உங்க நாமத்தை கொடுத்துட்டீங்கன்னு அனந்தங்க போய் கேட்டிருக்காங்க தெய்வத்திட்ட. அதுக்கு தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்க, நீ கல்லையும் காட்டையும் வேட்டையும் கும்பிட்டு வந்தாயிரா என்கிட்ட. அவங்க டைரக்டா என்னை பார்த்தாங்கன்னா அங்க அவங்க என் பேர் நாமத்தை கூட்டுட்டேன்னு உத்தரவு பண்ணிருக்காங்க. அது மாதிரி தெய்வம் குருட்ட போய் சிபாரிசு பண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, டைரக்டா தெய்வத்தை வேணும்னா அந்த விதியை கடத்தி மதிவழியா கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்குதான் நினைக்கிறதுக்கே இவ்வளவு செலவு உத்தரவு பண்ணாங்கல்ல உள்ள வைக்கத்துல. அப்ப பதமது நினைந்து நாளும் பதமது நினைந்து நாளும் பயந்தும் வேண்டிடுவாய் நாலு வேதம் ஒன்றாய் வேண்டு, வேதாந்த சித்தாந்தம் ஒன்றாய் வேண்டு, ஆண்டியனும் பாண்டியனும் ஒன்றா. அப்ப வேண்டிக்கிட்டே இரு, தெய்வமே எங்களுக்கு தடை விட்டது நீ விட்டுறாதீங்க, நீங்க காப்பாத்துங்க, எமட்டு காப்பாத்து, ஒன்ன மட்டும் நீ வேண்டிக்கிட்டே இருன்றாங்க. கதி குருபரனை தேடி காத்தடை குவென்றாக்காய் மதிப்பகந்திருமென்றுள்ள மருந்துதன் செய்வேனாதா. அப்புறம் குருமுறையில கொடுக்குறாங்க தெய்வம். விதியெல்லாம் கண்டோர் போல வேதங்கள் போட்டு வந்து விதி போல
விழம்பிவாய் போலம் விதி போல ஆகும்னு சொல்றவங்க யாரு? பேய் தான் சொல்லும். அது பெரிய விதியை கண்டவன் போல பேசிக்கிட்டு இருக்க வேடங்கள் போடுற. அப்படி விதி போல ஆகும்னு சொல்றோம் யாருன்னா அது பேய். விதி போலேயாகுமானால் வேதமும் வேலையேனோ மதி உனக்கெதற்கு ஈந்தான் வயிறு வளர்ப்பதற்கோ கூட்டி. மதியம் ஒண்ணு வச்சிருக்காங்களே, அப்ப மதி எதுக்கு? உனக்கு சாப்பிட மட்டும்தான் வச்சிருக்காங்களா கூட்டுல? அப்படி மதியம் ஏறி செல்லணும். அப்ப அன்னைக்கு அக்கா பேசணும்னு சொன்னாங்க. பொங்கத்தனம் மற்கட நாயம் மாற்றல் நாயம் பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும், குரங்கு குட்டி மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம போய் பிடிக்க முடியாது தெய்வத்தை. விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நானும் நினையே நாதாந்த நாதான். நீங்க இப்படி கிடைச்சிருக்க தெய்வமே நீங்க இதை எடுத்துக்கங்கன்னு அவங்கள்ட்ட இறஞ்சி வேண்டி போனோம்னா தெய்வம் எடுத்துக்குவாங்க. நம்மளாம் பிடிக்கணும், பிடிக்க முடியாது. ஒட்டுவோம். எப்ப தாண்டுகின்ற இடத்திலேயே தவறுந்தளம் வந்து ஜாக்கிரதை அறந்த செவி தாழ்ந்தவர்கள் கோடி. எந்த நேரம் தவறுவோம் செத்துன்னு ஓட்டே காத்துக்கிட்டு ஓட வச்சிங்கள தள்ள. அப்ப மனமாகி பிறகு காத்துக்கிட்டே இருக்கு. ஜீவன் அப்பாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் பெறுகிறது. அப்ப ஜீவனா தெய்வத்தோட இருக்கான், மனமானவங்க கிடையாடுறோம். அப்புறம் நம்ம பிடிக்க முடியாதனால தெய்வத்தை வேண்டி தெய்வமே விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கங்க. எந்த மீது மறவாது எந்நாட்டாரும் எரியோன்னு தெய்வத்தை வேண்டிட்டே தான் நம்ம இருக்கணும். இருந்தாதான் அந்த விதியை தாண்டி மதி வெளியில போகலாம். அப்புறம் விதி மதிக்கும் தெய்வம் பொன்னரங்க பூமியில கொடுத்துருக்கான். தானானே 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 நம் தனிகை வள்ளல் தீருகுமார வானானோமே நம்ம கோட்டங்கனியை வள்ளல் பாதம் போற்றியாடுங்கம்மா அத்தி பூரந்த நீலே வாழுதுக்க வித்தக வலையின் புத்திரந்தன். புத்தி என்ன புத்தி? விதி புத்தி, மதி புத்தி. விதி வழியில போன நரகத்துக்கு போகணும், மதி வழியில போனா சொர்க்கத்துக்கு போகணும். சுத்த தீருமடி பசிந்தோளுதீர சொந்த வீடு காணும் வருங்கம்மா. சொந்த வீடை பார்க்கணுமா? மதிவெளியில போனா சொந்த வீடை பார்க்கலாம். விதிவெளியில போனா பேய் வீடை தான் பார்க்க முடியும். ஆதி மூளை நேரி மோதுமாறுபாவே ஆண்டவர் சாலை வருவாருந்தே ஓடிய வண்ணமே சாலையில் ஆண்டவர் ஊந்தி வீட்டார் தீபம் தூண்டி விட்டார். அப்ப தீபத்தை தூண்டி விடுறாங்க. இங்க வெளியே வைக்கிற தீபம் வந்து தூண்டுனா வெளிச்சம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த சித்தத்துல ஏற்றி வைக்கிற விளக்க தெய்வம் தூண்டி விடுறாங்க மதி வெளியில போனா. அப்படி போய் அதை புடிச்சிட்டோம்னா அகந்த கிழங்க கூட அறுத்து எடுத்துறாங்க. மனம் வாக்கு காயத்தையும் அறுத்து எடுத்துட்டு அங்க பழிச்சு வச்சிடறாங்க. சுகந்தத்தை பழிச்சு வச்சிடறாங்க. உந்தி வீட்டார் தூண்டி வீழ்ந்தார் உள்ளங்கைக்குள்ளே உள்ளங்கைக்குள்ளே விட்ட முந்தையிட்டு விடு ரெண்டு காட்டி விதி மாடி என்று பெருமிட்டு
பேர் இருந்தாங்க தெய்வம். அந்த சட்டத்தின் சாக்காடே விதி மதியில் இது வைக்கிறாங்க. அது மதி சட்டத்துல மேல ஏறி போனாங்கன்னா உனக்கு சாக்காட நான் போக்கிறேன். அப்ப மதி வழியில போனாதான் தெய்வத்துடைய அருள் வாக்குலையும் அவங்க திருவாக்குலையும் போய் நம்ம தினமும் குளிச்சு 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 வாங்கி கங்கையில குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம விதிங்கிற எமப்படுற தெய்வம் அகற்றிட்டு மதி வழியில நம்மளை கூட்டி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சாலைக்கு ஆண்டவர் வந்ததோ ஜென்ம சோலை வழந்திகள் சாலை கால அவர் தென்மந்தோறும் செய்த கண்மங்களை கேட்டு வந்த நம்ம தென்மந்தோறும் செஞ்சு வந்த விதிகளை மாட்டி கெட்டது கூட கடத்தி நம்ம தலையில கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்க. உள்ளங்கைக்குள்ள மக்கள் மெல்ல மெல்ல வந்து மெய்வழி சாலையில் மெய்யாய் நீளங்கிய அந்த உள்ளத்துக்குள்ள இருக்க விதியும் மதியும். அப்ப மனம் கொண்டு நல்லதான் பார்க்கும் விதி வழிய. அதை விட்டு நீ அறிவின் வழியில மதி வழியில சார்ந்தா தெய்வத்தை பிடிக்கலாம். அப்ப தெய்வம் உள்ளார உத்தரவு பண்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டோம். அப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? என்னைய நெஞ்சாரியத்தை எதிரியா வந்துச்சு. ஏதாவது கேட்டா அவங்க மடக்கி பெறலாம் அப்படி உட்காந்துச்சு. இதெல்லாம் லேசான ஆளா? இதெல்லாம் எப்படி அப்படின்னு காமிக்கிறாங்க நடந்துருக்கல. அப்புறம் பார்த்தா அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்க தெய்வமா இருக்கு. அப்ப தெய்வம் எங்க இருக்காங்க? உள்ளத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப மதி வழியில போனா அவங்க பெறலாம், சொத்த வீட ஆகலாம். விதி வழியில போனா பார்க்க முடியாது. அதுக்குதான் 3 சொல்றாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு, மனோ, வாக்கு, காயம், சாரோக, சாமீப, சாரூப, சாய்ச்சிய 4 பதம். தூங்காமை, கல்வி, தூங்காசி பிறம், நீங்கா நிலம். இது 3 சேர்ந்தது நீங்கா நிலத்துல இருந்து நம்ம வாழலாம். அறம்பொருள் இன்பம் 3 கருத்துட்டோமா வீடு பேர் அடையலாம். எண்ணம் சொல் செயல்ல ஓதி உணர்ந்து உரைப்படி நடக்கையில இருந்தால்தான் நம்ம அடுத்த போய் செய்ய முடியும். வாயில பேசலாம், எல்லாமே செய்யலாம், ஆனா நடக்கை இருக்கணும். தெய்வத்தோட அன்பு வரணும். அவங்க இறக்கம் இருக்குலே அப்பெல்லாம் கிரி விட்டாலும் கல்வி பார்க்கணும். அதனால அவங்க இறக்கத்தை பெறதுக்கு நம்ம தொழுது அழுது வேண்டி இறக்கத்தை பெற்றுக்கணும். சாலோக, சாமீப, சாரூப, சாய்க்கிய 4வது படம். சாய்க்கிய படையை கொடுத்துறாங்க தெய்வம். இது ஞானத்துல பாடல். தொட்டதோ நீதிமாடி விட்டவர் குறை எப்ப முடியுது? தெய்வத்தை சிவப்பிரையானாய் கோவில அந்த தொட்டவர் குறை முற்றி போயிருந்து விட்டவர் குறை விட்டுருது நம்மள. விட்டதோ தேகம் தொட்டதோ நீ மண்ணுகத்துல இருந்து கிடிக்குற ஆயிட்டு அப்ப கிடுவத்துக்கு போயிட்டாங்க. அவங்க விருதுக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்க. சுத்தி வர உட்காந்து உங்க மனைவி, உங்க புள்ள, உங்க புருஷன், உங்க பேரன் பேச்சு யாரும் சொன்னாலும் அவங்க தெரியாது. அவங்க இவங்க மட்டும்தான் தெரியும். நம்மளா சொல்லிக்கிட்டேதான் இவங்க ஆனா அவங்க இன்னொருத்தருக்கு கலந்துருவாங்க. தெய்வத்தை 2 பேரை கலந்துருவாங்க. அவங்களுக்கு இவங்க மட்டும்தான் தெரியாது, யாருமே தெரியாது. அது ஐக்கியாயிடுவாங்க. அப்ப தேகம் வந்தாலும் விதத்துக்கு போயிடும், துப்பத்தில் ஆயிடுவாங்க.
வித்ததோர் குரு பாலையே வந்ததிந்த கதையே விட்டவரைய தொட்டுமே முறை விட்டிடா வெல்லுவா விட்டயங்குல தெய்வம் வந்ததோ தொட்ட கூரை நின்றதோ விட்டது பிற சட்டமே பட்டது தெய்வம் வந்த உடனே தொட்ட போற பூரா அந்த விதியார் போற பூரா முடிஞ்சிருச்சு. மதியாகி இதுல ஏறி அவங்க பிறவிப்பின் எண்ணிக்கை நம்ம கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப எதுல சேர்க்கிறாங்கன்னா அது தமர்வாசல்ல அந்த செடிக்கு காட்சி செடிக்கு இல்லையே அந்த காட்சியில கண்டிங்கன்னா உனக்கு தமர்வாசல் திறந்திருக்கும். அது வழியா தான் நம்ம படிக்கிற பாடல் எல்லாம் மனம் போய் சேர்ந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு மஞ்சள் இடம் கொடுத்துரு வாக்கியங்களும் பாடல்களும் வாரத்தோட படிக்கும் போது அந்த தேகம் பசு மஞ்சள் கொடுத்துருது. அப்ப இந்த சௌகரியமா இதுல சாப்பிடாத சாந்திட்டாயா கிடைக்காது, அந்த வீதிவெளியில போயிடாத, இதுல தமர் வாசல ஓடுற மாதிரி உங்ககிட்ட பழகிக்க, அந்த காட்சி செய்தியில கேட்கற மாதிரி பழகிக்கங்கிறாங்க. தினம் பழகணும். தினம் இப்படி இந்த உடம்புக்கு இந்த தேகத்துக்கு நீராட்சி ஆக்கிக்கிறியோ அதனால அந்த வாக்கம் போட்டு 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 நீ தூய்மை ஆக்கிக்க. அது உனக்கு தெரியாம தெய்வம் வேணுங்கிற கிருபையினால உணர்த்திடுவாங்க அப்படின்னு பண்றான். செடியில ஏத்திக்கங்கிறாங்க. கடல் தாகமா இருக்கணும். தாகமா இருக்கவன் ஜீவத்தனி அருந்த கடவன். அப்ப இதுல ஜீவத்தனி அருந்ததம்னா தாகமா இருந்து அருந்திக்கிட்டே இருந்தாங்கன்னா டக்குன்னு உனக்கு அசைவற்ற நிலை எப்ப இருக்கான்னு பார்த்து உனக்கு கூட்டிக்குவாங்க அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. கவுதி கொண்டலி ஓங்கி நிமிர்ந்து சூழந்தன் ஏறவே மேல போன அவசரம் கீழே போன அவசரம். அந்த தரம் மேல போச்சுன்னா அந்த நிமிர்ந்து நிற்கின்றாங்க. அந்த குண்டலி ஓங்கார குண்டலி அப்படி நிமிர்ந்து நிற்கும். கவுரி குண்டலி ஓங்கி நிமிர்ந்து ஏறவே வெளியில ஒட்டிக்குமா. அதுதான் பஞ்சு வைக்கின்ற நாங்க பார்த்ததுல சொல்லி கேள்விப்பட்டோம். பஞ்சு வைக்கிறாங்க, ஏதோ மஞ்சள் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு நிமிர்ந்திருக்கும் அப்படியே. அதான் நாட்டு முறை பாடு போகாது ஒரு நாளும் பாரு பாருங்கிறாங்க. அது அப்படியே நிமிர்ந்திருக்குமா. கவனமாடி அந்த நாதத்தை கட்டணும். அது எதுவா இருக்கு? குண்டலியா இருக்கு. அந்த குண்டலி தான் நாதமா இருக்கு. அந்த நாதத்தை கட்டியங்கிறாங்க. அது ஓரி அவங்க இருக்கும் மனசுல. அதெல்லாம் ஊத ஊத போயிடும். உவரி போகவும் ஊத ஊதவே உன்னோடம்பதே நாதவே போதும் நாத குண்டலி
வழியில ஏறி போனா அந்த நாதம் வந்து உனக்கு குமுறி நிற்கும். அந்த ஓங்கார நாத குண்டலி வந்து குமுறி நிற்குங்கிறாங்க. கவர காமமே அந்த போதையில அந்த ஓங்காரத்துல அந்த குண்டலில உனக்கு காமம் தட்டிடும். கட்டாயமே வகுமே அந்த திறமான வாக்குல அந்த ஓங்கார குண்டலி வாக்குல அந்த நாதத்தை நாம் தினந்தோறும் போற்றி பணிந்து தொழுது புகழ்ந்து தெய்வத்தின் அருளை அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அக்கா வந்து இன்னைக்கு யமபடை கூட இதுக்கு 35வது வாக்கியம் இதைய பத்தி சொன்னாங்க. இறைவனுடைய கையேடு அது பர்சனல் டைரி, இதுதான் தலையெழுத்தா சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னு. இப்போ மெய்மல ஞானத்துல விட்டதோ கூரை தொட்டதோ கூரை திரிமறியன விட்டதோ கூரை அச்சிடும் விதி தொட்டதோ கூரை முற்றிட விட்டதோ தேகம் தொட்டதோ ஜீவன் விண்மண் என்ற விண்ணவ நாளே தேகபந்தமும் விடுவட்டோடும் துறவரும் விட்டதோ குரு வாழையே வெளி வந்தறிந்த சட்டையே விட்டவையே தொட்டுமே கூறி விட்டிடால் விதி வெல்லுவார் விட்டையில் குல தெய்வம் வந்ததோ தொட்ட கூரை முடிந்ததோ விட்டது பிறவி பிரிந்த சட்டமே கிரிப்பட்டவே சௌரிய கூட சாந்திடாமலே தமிழ் வாசக்குள் தோடு நான் காகமானவள் கோடி விஞ்சைக கடல் கடன் கௌரி கொண்ட நீ ஓங்கி விம்மினி விருந்து சூழன்றங்கிரவே கவனமாமணி கசமுருகிய கட்டினாதமோ கட்டிட உவரி போகவும் உதவுதவே உன்னுடன் பதே நாதமே ஓதுமோ கர நாத குண்டலி உட்கலந்து கூமுறவே கவரவென் காமமே கட்டாய எவர்க்குமே காதலி என தேசிகோ காத்திரன் வாக்கிதே பொங்குமாங்கட சுருளகமும் புனமோரிருமே
எப்படி மஞ்சள் நிறமா மாறுது, என்னென்ன அடையாளங்கள் வருது, தெய்வம் வந்து இதுல எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எல்லா லட்சணத்தையும் எல்லா மாற்றங்களையும் இதுல சொல்லிடுறாங்க. விதி விதி வளரும் வாகனம், மதி வளரும் பூவனம். இது கோளரி வாளரின் கானகம், புத்தரில் பூக்கும் புவனம். சிலம்பு சிந்திய சிலப்பதிகாரம், ஊழ்வினை வறுத்து வந்து ஊட்டும் பாவம் சம்பளத்தின் மரணம். புதையலான பெருந்தவ பூ மனம், மார்க்கநாதரின் மதியே மாமனம். இந்த விதியை வெல்லணும்னா போராட்டமே புரட்சி பூபாலம். தெய்வ மதி கொண்டு விதியை வெல்ல முடியாது என்றால் எதற்கு வேதம்? மௌத்தை அறிந்து விதியை மதியால் வெல்லச் செய்வதே தெய்வம். சுத்திகரிக்கும் சூரிய பிரகாசம், இதுவே பரமபத அடையும் பரிசுத்தம். நியூட்டனின் 3ஆம் விதியாய் முளைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. விதியை விட்டு மதியை தொட்டு மறுபிறப்பாய் மாற்றி பிறக்கும் மனித சட்டை மறுபிறப்பை அளிக்கும் தெய்வம். ஜனனம் வந்தால் மரணமும் வரும், தூளமும் சூக்குமும் தூங்கி கிடந்தால் மவுத்து வரது மாயும். வினை எல்லப்பட்ட பிறவியை அறுக்க வாக்குமலம் காயம் மும்மலம் அறுத்து திரிகரண சுத்தி அடைய திரைகள் ஓடியும் தெய்வ திரவியம் தேடும். பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும் ஓடி சங்கம் தேட தேட கோதறிந்திடும். வாழ்க வளர கையை நாட்டின் வளங்கள் படியவே நாள்களோறும் உலகம் மைய நமது நாட்டமே. நாட்டம் தேட்டம் ஓட்டமாட்டம் நயந்து சேர்ந்திட வேட்டை கண்டு வாட்டமற்ற வழியிருமே. இப்படி இடப்பாகாசரி கண்ணில செல்வந்தோற்றல் பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை ஒரு இரவிக்க வந்த குல குருவாகம் யான் மறவே. செல்வந்தோறும் செய்த கண்மங்களை தீர்க்க வந்த சன்மார்களின் ஆசான் சிவாகம் யான் மறவே சொல்றாங்க. இந்த பிரமாணத்துல வந்து அந்த 3 வகையான பிரமாணம் சொன்னாங்க. யுக பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரதிச்ச பிரமாணம். இந்த பிரதிச்ச பிரமாணம் கொண்டுதான் விதியை வெல்ல முடியும் மதியால, தெய்வ துணை கொண்டு. அப்ப திருவள்ளுவர் நாயனார் வந்து ஊழி பிரிவொழி என்ற திருக்குறள சொல்றாங்க. அடுத்தது ஊழ் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முயற்சி திருவினையாக்கும் தெய்வ திருவுளம் இருந்தால் தெய்வம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து அந்த வாக்குடைய மலங்கரத்தி பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறம் மெய்மன ஞானல் பாடல் பாடினாங்க. இந்த மும்மலத்தை அறுத்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மானியமாகிய அதை சொன்னாங்க. நியதி விதி, இது கொண்டு எப்படி விதியெல்லாம் செயல்படுது. இப்ப நம்ம தூளத்தை வெல்லணும், மனத்தை வெல்லணும் அப்படின்னா அறிவு வேணும். அறிவு வேணும்னா தெய்வத்தோட துணை, தயவு, கருணை, அவங்க இது வேணும். இப்ப பாவம் புண்ணியம் 2 இருக்கு. இது 2மே நம்ம பிறவி எடுக்கும். பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் பிறவி எடுத்தே ஆகணும். அப்போ வந்து நம்ம இப்ப பிறவி எடுக்காம இருக்கோம் அப்படின்னா 8வது சொர்க்கமாகிய மோட்ச எல்லையை தொட்டால்தான் இந்த பிறவியை அறுக்க முடியும். ஒரு 1லிருந்து 7 சொர்க்கம் வரை சென்றாலும் திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும். விதியை எழுத அந்த திருவுகோள் தெய்வ திருவாக்கு மட்டுமே, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. விதிவழியே போனால் நரகம், மதிவழியே போனால் சொர்க்கம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளார். சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே குருநாதர். நமஸ்காரக்கா, அனைவருக்கும் நமஸ்காரம்.
ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாமி ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போட்டு தவிர அனைவருக்கும் நமஸ்காரம். இது அக்கா ரொம்ப சிறப்பா விதிமதியை பத்தி எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கக்கா. கைந்திர அக்காவும் அவங்களோட பாடல் மூலமாக எல்லாம் சிறப்பா எடுத்து காட்டினாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். 35வது வாக்கியம், விதி என்பது இறைவனுடைய கையேடு, அது யாராவது போய் பார்த்தது உண்டா? விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அதுக்குரிய வேலையும் ஏனும். வேதத்தில் அறிவான செயல் இது என்றும் அறாத செயல் இது என்றும் வைத்திருப்பதியே. பாவை என்று உன் விதி இருப்பேன், வேதம் எதற்கு? விதியை விட்டு மதி மேல் ஏறி சென்றால் கரையாத யமபதையை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். மோட்சத்தில் சேர்ந்தா விதியை கடந்து மதி மேலதான் ஏறி சென்றோம். ஏன்னா அந்த தோழர் அழியும், அழியாக பிசாசாக வேறு எப்படி ஆக நேரும். ஆக இப்பொழுதே தேவனாக முயல வேண்டும். இந்த தூரத்தை வச்சுதான் நம்ம கூட முன் செய்த விதையினால்தான் இந்த பிறவியை எடுக்கிறோம். அது நம்ம விதி, அதை நம்ம மதியால மாத்திக்கணும். மதி என்றது இறைவனுடைய திரு வேதமா இருக்கு. அந்த வேதத்துல அந்த வேதத்தை நம்ம சார்ந்து இருந்தோமாதான் அந்த பிறவி கடலை நீந்த முடியும், கரையாத முடியும். அதே மாதிரி நம்ம பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் இந்த உலகத்துல பெருக்கிறோம். அது நம்ம ஊழி விதி, அதுதான் பிராப்தம் நீதி தலையெழுத்து அப்படின்னு சொன்னதுதான். அதுதான் பாவின்னு இருந்தா கூட அதை மாற்றுறதுக்குதான் வேதங்கள் எல்லாம் வந்தது. மார்க்கண்டேயன் அவரோட வயசு 16 தான் விதி இருக்குது. ஆனா அவர் மதிமேல ஏறி சென்று இறைவனுடைய திருவடியை பற்றி சரணாகதியாய் அவங்க சிந்தனை பட்டம் பெற்றார்கள். அந்த மதிதான் அவங்க சிந்தனை பட்டத்துல கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கு நம்ம மனம் வாக்கு காயம் 3 விக்கிரணங்களும் சுத்தமா இருக்கணும். அது இந்த மனதை மாற்றி அறிவுபூர்வம் ஆக்கதான் வேதங்கள் இறைவன் கலிப்பாக்கள் தீர்க்கதரிசி அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவெல்லாம் மவுத்து என்பது ஒண்ணு இருக்குது, அது ஞாபகம் மூட்ட வந்தவங்கதான். ஆனா நம்ம தெய்வம் அந்த விதியை மதியாக மாற்ற முடியும்னு அவங்களோட ஒரு மெய்குருவான கையகத்துலதான் அது இருக்குது. ஊழி விதியால் தான் கோவலன் கொல்ல பெற்றான். அதே அந்த ஊழி விதியை மாற்ற வல்லவர்களாக நம் தெய்வம் இருக்காங்க. அது அவங்கதான் மனதை அறிவாக மாற்ற முடியும். மனம் வாக்கு காயம் இது 3 திட்டங்களும் சுத்தியானதான் நம்ம இறைவனோட போய் சேர முடியும். மனம் அறிவாக மாற்றணும். ஆனா அது அந்த மனதை வைப்பாக அறிவு சாயாக ஆசான் அறிவை போடாவும் காய்ந்து விட்டால் நம் செயலிருந்து காற்று நீ இழந்து விடுகிறாய். அதுதான் சாவடுமோ சாவது. அப்போது தனி செயல் இல்லை, தனி உடல் இல்லை, தனி ஆவி இல்லை. இதுதான் வேதம். உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் செய்து ஆசான் பால் சாய வேண்டும். அதுதான் மனம் வாக்கு காயம் இது எல்லாத்தையும் ஆசான் பாலுக்கு தத்துவம் கொடுத்து அவன் சொல்படி ஆசான் சொல்லே நமது, ஆசான் அறிவு நமது, ஆசான் தேகம் நமது. அது இருந்து விட்டால் அதுக்கு முன் இருந்தது இழந்து விடுகிறாய். அது உறுப்புகள் ஒன்றாக ஆகி விடுகிறாய். அது அந்த மதியில தான் நம்மளால போய் சேர முடியும் அப்படின்னு இந்த விதிமதி மூலமா நான் பெற்றுக்கொண்டேனக்கா. அதுதான் எல்லா வேதமும் இந்த பாடல் எடுத்து கொடுத்தீங்க. வந்த வேகம் வளைந்த பயத்தினால் இந்த வீணத்தை சிக்கி மெலிந்த நாள் அந்த எழுத்தை அழித்தே எழுதிய, அந்த எழுத்தை அழித்தே எழுதிய எந்த நாளும் இந்த குரு நந்தியே. குருவோட வாக்குதான் ஒரு தீ எல்லாவற்றையும் சங்கரித்து பொசுக்கி தன் மதமாக்கி கொள்ளுது. ஆனால் அவனுடைய திருவாக்கு அது யாரும் பொசுக்கி சீக்காமல் தன் மதமாக்கி தனக்குள்ளவே தன்னாவே ஆக்கி கொள்ளுது. அந்த எல்லா வேதம் சிந்தையெல்லாம் வீணடிச்சு நம்ம மனம் போக போக்கால் என்ன வரும், ஆத்மாவுக்கு கேடுதான் வரும். அதை விட்டு ஆசான் அருளுக்கு நுழைந்து கொள்ள வேண்டும். ஒரு அருளையே அருந்த வேணும். அதை சிறுசுதாக உன் உள்ளத்தில் சென்று ஜீரணமாகி ஒரு அக்கறைக்கு போய் கலக்க வேண்டும். அதுவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. பின் நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகமும் மாறுகிறது.
நமக்கு வந்து ஆசானுடைய தேகம், அவருடைய நினைவு ஆசனத்தில் அமர்ந்த பின்பாக அவங்களுடைய தேகம் அந்த வேதத்தை நம்ம நினைவுல பதிய வச்சுட்டோம்னாக்கா அந்த நினைவை தான் வந்து அறிவா மாறி நம்மளோட ஆசானுக்கு கொண்டு போய் சேர்த்துடுது. அது மனம் வந்து அறிவா மாறுகிறது. அது ஆசானுடைய திரு செயலால தான் மாற்ற முடியும். என்ன இப்படி ஊழி விதியானாலும் ஆசான் சார்ந்துட்டுவாங்க, அவங்களே அந்த ஊழி விதியை மாற்றி மதியாக நமக்கு அருள்கிறார்கள் என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்தி பெறுவது மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரங்கக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். தெய்வமே சொன்னாதா ஜாதிகளின் கட்டாது எம்மப்படரடி கோடாயிரப்பூர் வாக்கியம் எண் 55. மனிதனுக்கு மட்டும் விதி வைத்திருக்கிறான், பாவ புண்ணியம் வைத்திருக்கிறான். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று பாகுபாடு வைத்திருக்கிறான். இதை போன்ற மிருகங்களுக்கு விதிவிலக்கில்லை. அவைகளுக்கும் பாவம் இல்லை, நமக்கு மட்டும் விதிவிலக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். என்றால் இறைவனுக்கு என்ன கோபமோ? அது தீமைகள் பணிபுரித்தல், பாவம், பிற பொருளை திருடுதல், பாவம் என்று தடுக்கிறான். எவ்வித விளக்குதல்கள் வைத்து ஒரு கருணை நோட்டத்தோட கொண்டுதான் உன் தலைக்கு மேல் நிற்கின்ற உன் சாவை எண்ணிப்பார் என்கிறான். பாவத்தில் போகக்கூடாது என்கிறான். சாவை பற்றி அதிகமாக விசாரித்து விசாரி என்கிறான். இவை எல்லாம் எதற்கு? நீ அந்த விஷயத்தை கைப்போடுவதற்கேதான். இந்த உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவித்து பாவ விமோசனம் பெற்று நம்மை திருப்திப்படுத்தி பிறகு ஒரு குருபிரானின் ஆதிமூலத்தை பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களை நமக்கு நமது குலத்தை நாம் தாய் தந்தையர்களின் பேர் இறக்கத்தால் நமக்கெல்லாம் இந்த மெய் கிடைத்திருக்கிறது. இதன்படி நடந்து தெய்வத்திடம் அன்பு, பண்பு, பாசம் அவற்றை எல்லாம் இடப்பிடித்து இரக்கத்திற்கு ஆளாக்கி அந்த ஜீவ முக்தியை அடைந்து அந்த ஜீவலோகத்தில் புகுத்தாட்டி வைக்க வேண்டும் தெய்வமே. விட்டதோர் குறை தொட்டதற்குரிய ஆதி மெய்ஞான போதத்தை ஓதியும் பிறவி பிறங்கடலை கடத்தியும் புகுத்தாட்டி வைக்கும் நாதா, நமக்கெல்லாம் சாலை என்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சாலை என்று வைத்து நான் மட்டும்தான் சாலை ஆண்குரு என்று வைத்து நம்மை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய்வழி தெய்வத்திற்கு நமஸ்கரித்து அவர்களிடம் அடிப்படைந்து அவர்கள் சித்தத்தில் நாம் சித்தத்தை ஏற்ற புலவிளக்கே நாதா குருநாதா என்று கூறி என்னுடைய முத்து தேர்வை தொடரும். தெய்வமே குருநாதா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆதியே துணை. எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதையோனான புதியவன்றாகிய வவன்றன் தனது வேகா வனேக நாமாவசிய மூவனாதி ஆகராதிக்க சேகராதிச்சி ஏகராசி குவியலின் மேலேறி நின்று கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் தேவேச குரு மகான்மிய நாயகம் அவர்களின் திருவடி போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஜீவ சகோதர சகோதரிக்கும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா வந்து விதியை மதியால் வெல்லலாம். அப்ப விதி என்பது நமக்கு மனுவின் தலையில விதியா இருக்கிறது. அது அந்த மிருகங்களுக்கு எல்லாம் இருக்கான
விதி கிடையாது மிருகங்களுக்கு. அது வருது, அது கடமையை செஞ்சுட்டு போகுது. அப்ப மனிதனுக்கு விதின்றது வச்சிருக்கான். அப்ப வந்து என்னன்னா மனுவின் கடமைதான் அந்த விதின்றது. அந்த மனுவின் கடமையை எடுத்து வைத்தது வந்து தன்னை அறிய வேண்டும் என்பதே அந்த கட்டளை. அந்த வந்து பெரியோர்கள் செயல் வந்து இது வந்து பெரியோர்கள் செயல், நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து அந்த விதி போலதான் ஆகும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருந்துடுறாங்க. அப்ப வந்து உன் தகப்பன் உன்னால் சுமக்க முடியாத சுமையை உன் தலையில் ஏற்ற மாட்டான். அவ்வாறு ஆண்டவனும் நாம் செய்யக்கூடியதை தான் விதியாக்கி வைத்திருக்கிறான். அப்ப வந்து நமக்கு வந்து விதியாக்கி வைத்திருப்பது வந்து நம்ம அந்த தெய்வம் அறிவை அடைஞ்சு நம்ம வந்து அந்த பரமபதத்தை எழுத வேண்டும்ன்றதுதான் நமக்கு வந்து விதியா இருக்கிறது. அப்ப அந்த கோவலன் கண்ணகி கதைய சொன்னீங்க. அது விதியை வந்து அது மதியால வென்றிருக்கலாம். அவங்க ஒரு இறைவனை அந்த குருபிரானை அடைஞ்சிருந்தா அந்த விதியை வந்து மதியால வென்றிருக்கலான்றதை எடுத்து உதாரணமா கொடுத்தீங்க. அப்ப ஒரு பாடல்ல வந்து தேச மக்கள் சொல் கேட்டால் விறகில் வைத்து வேக விட்டு வேடிக்கை விதியுதென்பார். தேச மக்கள் சொற்கேட்டு நழுவிடாதே திரும்பாதே இப்பிறவி தப்பாதாசை. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, தேச மக்கள் சொற்கேட்டால்னா விறகுல வச்சுட்டு வேக விட்டு வேடிக்கை இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துறாங்க. இது இப்படி போறதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு வேக விட்டு விதி இது என்பார். ஆனா தேச மக்கள் சொற்கேட்டா வந்து தேச மக்கள் சொற்கேட்டு நழுவிடாதே திரும்பாதே இப்பிறவி, அந்த மாதிரி நழுவி போகாத திரும்பாத இப்பிறவி கிடைக்காது திருப்பியும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம தெய்வம். அப்ப விதி கடந்தவர் வந்து நமது குரு பிரானா இருக்காங்க. அப்ப அவங்கள அடைஞ்சாலாம் வந்து நமக்கு வந்து அந்த மதிய அடைஞ்சோம்னா விதி நமக்கு இல்லை, அதை விலக்கி விட்டுருவாங்க. அப்ப விதியெல்லாம் கண்டோன் போல வேடங்கள் போட்டு வந்து விதி போலே ஆகும் என்று விளம்புவாய் புலம்பும் பேய்கால். இப்ப இதெல்லாம் வந்து விதி போலதான் ஆகுன்றவங்க வந்து அந்த பேய்கால் தான் வந்து இந்த மாதிரி விதியா ஆகும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப விதி போலே ஆகுமானால் வேதமும் வேலை ஏனோ மதியுனக்கு எதற்கு ஈன்றான், வயிறு வதற்பதற்கு அந்த மதியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப மேலவர் இடத்தில் சார்ந்தோர் விளங்கும் முன் நுஜூதும் கண்டு ஆலமே யமானிதம் கண் தரமெல்லாம் கை கொள்வார்கள். போலியர் முரண்கள் பேசி புன்மைகள் அனைத்தும் வாரி கோலமா அழிநரகம் குடியதே விதியாய் மாழ்வார். இதெல்லாம் வந்து பாடல்ல வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து விதியெல்லாம் நம்ம வந்து தெய்வத்தை அடைஞ்சோம்னா விதியெல்லாம் கிடையாது. இந்த நம்ம அந்த 5 அடி உயரத்துல வந்து அறிவு சொரூபமா நம்ம தெய்வம் வந்திருக்காங்க. அவங்கள அடைஞ்சோம்னா நமக்கு விதியெல்லாம் விலக்கி நமக்கு வந்து அந்த பரமபதத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அவங்க ஆசை பெற்று நமக்கு வந்து அவங்க சொற்கேட்டு நடந்து அவர் ஆசை பெற்று இந்த விதியை வென்று மதியால் வெல்லலாம்ன்றத வந்து புரிஞ்சுட்டாங்க. மேலும் மேலும் என் முத்தி பேரரை தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.